இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஏஞ்சியா அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜியோட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்கே பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் ரொம்பவே பூரான பொண்ணுன்ற வாசி அவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே டீஸ் பண்ணிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜி ரொம்ப பணக்கார வீட்டு பையன். ஸோ அவளை எதுவுமே அவங்க சொன்னாலுமே அவனுமே கேட்க மாட்டான். அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ அவங்க அம்மா அங்கே கால் பண்ணதுமே நான் இப்போ பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போகிறா. அப்போ அவங்க அம்மா எப்போ நீ கம்பெனி எல்லாத்தையுமே சமாளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கூடிய சீக்கிரமானு சொன்னதும், நீ ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தியே, எப்போ கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் காமிக்க போகிறேன்னு சொன்னதும், இல்லை அவனுக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சின்னு சொல்கிறான். அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அங்கே அவன் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் பார்த்தாங்க லின்னன்ற பொண்ணோட சேர்ந்து அங்கே கனெக்ஷனில் இருக்கான். அவளை தான் அங்கே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குமே அங்கே பிளான் பண்ணியிருக்கான். பட் ஹீரோயினை ஏமாற்றிட்டே கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்கான் போல். ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் வந்துடுவேம்மா, எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொன்னதும், உன்னோட அங்கிள் ஆண்டி உனக்காக ஒரு பையன் பார்த்து வச்சுருக்காங்க, நீ கண்டிப்பாக அந்த பையனை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. நான் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, பட் உனக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டங்களை பொறுத்துட்டு இருந்தேன். பட் நீ இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவியா, என்னை விட்டுட்டு லின்னோட சேர்ந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கியே, இப்போ என்னை எப்படி முட்டாளா நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அவள் ஃபீல் பண்ணும்போது அங்கே ஜி என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே அந்த மேனேஜர் மேடம் அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஏன்னா சாங் ஃபேமிலியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சுக்கிருச்சு. இங்கே பார்த்தியா யாரை போய் மேடம்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே இழிவாக பேசி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அவருக்கே டவுட் ஆயிட்டுருக்கு, என்னடா இது சாங் ஃபேமிலியோட பொண்ணாச்சே, பூவர் மாதிரி அது இந்த முட்டா பசங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின், உன் ஃப்ரெண்ட்ஸோட முன்னாடி நான் உன்னை ஏதோ அசிங்கெல்லாம் படுத்தலை இல்லைன்னு சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டானுங்கல்ல, இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே அவனோட ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அந்த லின் தான் மெசேஜ் பண்ணுறீக்கா மீட் பண்ணுறதுக்காக. ஸோ அதை பார்த்ததுமே அவனுமே அங்கே நான் இப்போ முக்கியமான வேலை இருக்குது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதும் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கவலையாயிட்டுருக்கு. ஏகப்பட்ட ஃபோனில் மெசேஜ் இருக்குது, ஏன்னா நானும் அவருமே லவ் பண்ணிகிட்ருக்கோம், கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே அவனுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறா. பட் ஆள் வரவே இல்லை. நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ்க்குமே போய் ரிசைன் பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருமே, என்னப்பா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, வேலையை விட்டுட்டு போக போகிறேன்னு சொன்னதும், இல்லை இதுக்கப்புறம் நான் இங்கே வேலை பார்க்க விரும்பலை, என்னோட கேரியரை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனதுமே அப்பாவே அதெல்லாமே வாங்கி வச்சுட்டு, நீ என்ன ஜாப்பை குயிட் பண்ணிட்டேன்னு சொன்னதும், ஆமாம் எனக்கு அங்கே வேலை பார்க்க விருப்பலைன்னு சொன்னதுமே, பரவாயில்ல மேரேஜுக்கு அப்புறம் நீ வேலையெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, நீ வீட்டில் இரு, நான் உனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மேரேஜ் கொடுப்பேன், நல்லா உன்னை பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட, நான் உனக்காக இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக லீவ் எடுத்திருக்கேன், உனக்கு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணுன்னா சொல்லு, நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொன்னதும், எனக்கு இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் அவன் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது போல், அது எல்லாத்தையுமே அங்கே ட்ரெஸ்ஸில் தூக்கி போட்ட மாதிரி அவனை வச்சு அங்கே பிடிக்க வச்சுட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், தேவையில்லாமல் ஏகப்பட்டது இருக்குது, எதுக்கு அதனால தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது அங்கே அவன் சாரி எல்லாமே கேட்குறான். தயவு செஞ்சு நீ அப்படிலாம் என்னை விட்டுட்டு போகணுன்னு ஏதாச்சும் மைண்டில் இருந்தால் பண்ணிடாத, நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட நெக்ஸ்ட் டே ஒரு ஆக்ஷன் பார்ட்டி இருக்குது, அதை நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு என்ன பிடிக்குதோ நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்துடுறாங்க. அவள் ஃபியான்ஸைன்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரியும், பட் அவள் ஃப்ரெண்டு மாதிரி அங்கே காமிச்சிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. லின் அவனுமே அங்கே க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல. அவள் பாட்டு இருக்கும்போது, உனக்கு ரொம்ப குளிர் அடிக்கல, இந்த கோட்டை போத்திக்கோன்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்க, நான் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்பவே அவளுக்கு அங்கே கவலையாயிட்டு இருக்கு. அங்கே ஒரு பொருளை கொண்டு அங்கே விளக்கி வச்சதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு, இது ஃபேக்கானதுன்னு சொல்கிறா. ஆமாம்மாப்பா, இவ பெரிய மல்டிமில்லியனர் வீட்டோட பொண்ணு, இவளுக்கு ஃபேக்கு ஒரிஜினல் தெரியும் பார்த்தியான்னு சொல்லிட்டாங்க, கிண்டல் பண்ணிட்டாங்க, சிரிச்சிட்டு இருக்கானுங்க. வீட்டில் கிஃப்டாக கொடுத்ததே நான் தானே, ஒரிஜினல் ஏன் வீட்டில் இருக்கும்போது இது எப்படி இங்கே இருக்கும்னு சொல்லிட்டாங்க யோசிச்சுட்டு இருக்கா. அவன் அதை பார்த்தவங்க ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, உனக்கு பார்த்தவொடனே ஒரிஜினலுக்கும் ஃபேக்குக்குமே வித்தியாசம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே அந்த லின்னை பார்த்தா, நான் எப்படி இதை வாங்க விட்றேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே அதை ரொம்ப காசு கொடுத்து அங்கே வாங்கிடுறா. பட் ஹீரோயினுக்கு அதில் எந்த ஒரு விருப்பமே இல்லை. ஃபேக்கை காசு கொடுத்து வாங்கினா என்ன வாங்கலாட்டி என்னன்னு சொல்லிட்டு அவங்க வாஷ்ரூம் போனதுமே அவர் என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு, என்ன தான் மேரேஜ் பண்ண போகிறாருன்னு சொன்னதும், பட் 5 இயராக அவன் எனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட், அதை புரிஞ்சுக்கோ, உன்னை மேரேஜ் பண்ணுறதுனால என்ன விட்டுருவான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நீ எதுக்காக அவனோட லைஃப்பில் இப்படி தொல்லை பண்ணிகிட்ருக்க, கூடி சீக்கிரம் எனக்கு அவருக்குமே மேரேஜ்
நடக்க போகுது, அதுக்கப்புறம் எப்படி உன்னை மிஸ்ட்ரஸ் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் டிசிஷன் பண்ணிடுறா, அவங்க அம்மாட்ட கால் பண்ணி நான் ரிட்டர்ன் வரேன், கம்பெனி எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போங்க ஸோ உனக்காக உன்னோட அங்கிள் ஆண்டியுமே ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க, ஒரு பையனையுமே பார்க்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் சொன்னதும் அங்கே அவன் வந்து அதெல்லாமே கேட்டுட்டு என்ன கிஃப்ட்டை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் ஒன்றும் கிடையாது, சும்மா வந்துட்டு ஒரு மூவியை பற்றி பேசினேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து போயிடறான். பிறகு அவளுக்காக அங்கே ஜுவல்லரி செட் எல்லாமே வாங்கி கொடுக்குறான். பட் இது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வாங்க மாட்டா. அங்கே வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்கல்ல, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அந்த லின் அங்கே வந்து என்னோட கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுப்பா, ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண முடியுமான்னு சொன்னதும் அவன் வான்னு சொன்னதுமே எனக்கு பின் சீட்டில் உட்காந்தா ஒரு மாதிரி தலை சுற்றும், ப்ளீஸ் என்னை வந்து முன்னாடி உட்கார உரியான்னு சீட் அவள் கேட்குறா. அங்கே போனதுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவள் உட்காந்துட்டு பார்த்தீங்களா நான் எந்த இடத்த பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. வீட்டுக்கு அவன் பின்னாடியே போயிட்டுருக்கான். ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, லின் வந்துட்டு இப்படிலாம் பேசுகிறா பண்ணுறான்றதுக்காக நீ என்னை விட்டுறாத, ஏன்னா அவள் என்னோட அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு, ஸோ என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது பட் ஹீரோயின் இந்த டைம் ரொம்ப கோவமாயிட்டு கதவை லாக் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அங்கே ஃபுட் எல்லாமே சமைச்சு வச்சு அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி உங்கள் பேரண்ட்ஸை நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். பார்த்தா அந்த லின்னை தான் மீட் பண்ண போயிட்டுருக்கான். அங்கே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணிவிட்டு அங்கே அவங்களுக்கு பேக் எல்லாமே கிஃப்டாக கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. என்னப்பா இவ்வளோ எக்ஸ்பென்சிவானது, ஒரு வேளை ஃபேக்காக இருக்குமா, இவள் பூவராச்சேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பூவர் கிடையாது, நான் சாங் ஃபேமிலியோட பொண்ணுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. இப்போ ஜீக்கு இதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னதும் பட் அவனுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அவனுக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு கண்டிப்பாக அவன் பணக்காரின்னு தெரிஞ்சிருந்தா விட்டுருக்க மாட்டான்ப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இன்னும் அவனுமே சேர்ந்து அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்துட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, சும்மா வந்துட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்க ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். பிஸ்னஸ் விஷயமாக பேச வந்தோன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு ரொமான்டிக் மூமெண்ட்டாக இருக்கவுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு கோவமாயி அவன் எப்படி உன்னை சீட் பண்ணுவான், நான் அவனை போய் ஒரு வழி பண்ணுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அவன் என் லைஃப்பில் இல்லைன்றப்ப அவன் யாரோடையாச்சும் போய் சுற்றுறான்னு சொல்கிறான். பிறகு எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்போங்க நம்ம ஜீமே வந்துடுறான் அவளை கூப்பிட்டுட்டு. பட் அங்கே ஒரு கார் வருது வேமாவும், ஹீரோயினை காப்பாற்றாமல் அந்த லின்னை போய் அவன் காப்பாற்றினதுமே ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்கான். கண்ணை முழிக்கும் போது இவன் உனக்கு எதுவும் ஆகலை, நல்லா இருக்க, நான் காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினோட மனசு தான் உடஞ்சி போயிருக்குன்றது புரியவே இல்லை. ப்ளீஸ் நீ எதை பற்றியுமே தப்பாலாம் புரிஞ்சுக்காத, நீ வந்துட்டு ஏதாச்சும் உனக்கு வேணும்னா சொல்லு, நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு பெய்ஜிங்க்கு ஒரு டிக்கெட் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொன்னதும் அவன் உடனே ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு இந்த பாரு உனக்காக ரெடி பண்ணிட்டேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாதன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நான் வந்து உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அவங்க பேக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்து அங்கே கால் பண்ணிவிட்டு இப்படி முக்கியமான வேலை வந்துருச்சு, நீ வீட்டுக்கு போனால் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பிக்கப் பண்ணுறதுக்குமே இங்கே கூட்டிகிட்டு வரலை. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே இப்போ எதுக்காக வந்து எல்லாத்தையுமே வீட்டில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு பிறக்கி போட்டு வச்சுருக்கேன், எதுக்கு வந்துட்டு இவ்வளோ ட்ரெஸ்ஸாக பேக் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் நான் தான் பெய்ஜிங் போகிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன இங்கே பண்ணுவேன்னு சொல்லும்போது அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே லின் வந்துட்டு கால் பண்ணுறா, சரி ஓகே நீ போயிட்டு வேமா வந்துரு, நான் இப்போ முக்கியமான வேலையாக வெளியே கிளம்பி போகிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அங்கே தீயில போட்டு கொளுத்திட்டுருக்கா. அங்கே வந்துட்டு லவ் அவன் வந்து கன்ஃபஸ் பண்ணும்போது அங்கே அவள் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கா, எல்லாருமே அங்கே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ பார்த்தா அங்கே அவள் மெசேஜ் பண்ணிவிட்டு பாத்தியா அவர் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, அவங்க பேரண்ட்ஸை இன்றைக்கி நான் மீட் பண்ண போகிறோம், அதுக்கு தான் இப்போ உன்னை விட்டுட்டு அவர் இங்கே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணதுமே இதை பற்றி எனக்கு என்ன கவலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எப்பயுமே மீட் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிடுறா. வீட்டுக்கு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அவ்வளோ ஒரு கிராண்டாக அவங்க வந்துட்டு வெல்கம் கொடுத்துட்ருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாகிடுறாங்க. இதுக்கப்புறமாச்சு நீ எங்களை விட்டுட்டு போகக்கூடாது, எங்கள் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு பையன் வருவான், அவனை நீ கண்டிப்பாக மீட் பண்ணணும், நீ தான் இந்த கம்பெனி எல்லாத்தையுமே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. இவன் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு என்ன ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஓ பெய்ஜிங் போகிறேன்னு சொன்னான்ல அது பஸ் தான் போயிட்டா போலன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அந்த லெட்டரை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் கால் பண்ணிகிட்ருக்கான். நீ வந்து எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்க, நீ வந்து பெய்ஜிங் வந்து போனேன்னா எப்போ வருவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பெய்ஜிங் வந்துட்டேன், பட் திரும்ப ரிட்டன் எப்பயும் வர மாட்டேன், உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, நீ தான் அந்த லின்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கே, மேரேஜ் பண்ண போறியா, அப்புறம் எனக்கு எதுக்கு உனக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற சொல்லும்போது தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, நான் உன்னை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், லின் வந்துட்டு என்னோட பிஸ்னஸ்க்கு தேவை, ஸோ அதனால் என் வீட்டில் வந்துட்டு மேரேஜ்
மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் கூசாமல் அங்கே பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை. இதுக்கப்புறம் நீ எனக்கு கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து உன்னை வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன், நீ இதுக்கப்புறம் அவ கூட சேர்ந்து ஹாப்பியாக இரு. நான் உன்னோட நம்பரையுமே பிளாக் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டைம் அவங்க பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது, நீ வந்து கம்பெனி எல்லாத்தையுமே சமாளிக்கணும்னு சொன்னதும், நானே சின்ன பொண்ணு, இவ்வளோ எல்லாத்தையுமே எப்படி என்னால் கேர் பண்ணி பார்த்துக்க முடியும், நீங்கள் எல்லாத்தையும் சமாளிங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும், நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, இந்த குடும்பத்தோட வாரிசே நீ தான் எல்லாத்தையுமே சமாளிக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த சேர்மன் பொசிஷனை போய் ஏற்றுக்கிறா. அங்கே எல்லாத்தையுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணி மீட்டிங்குமே சக்ஸஸ் ஆக்குறா. பிறகு என்னப்பா பெய்ஜிங் போயிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஒருவேளை அவள் லின்னை நீ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சு தான் விட்டுட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாத, அவளுக்கு வந்து நீ கொடுத்த லைஃப் ஸ்டைல் நல்லாவே பழகி போச்சு, அவள் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா, திரும்ப உன்கிட்ட வந்து சேருவா, அவள் எங்கே போகிறா பிச்சைக்காரின்னு சொல்லிட்டு பேசும்போது அவனுக்கு கோவமாயிட்டு கிளாஸை தூக்கி போட்டு உடச்சி, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான்டா, எப்பயுமே அவளை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்க எல்லாருமே ஷாக்காகி போயிட்டு, என்ன புதுசாலாம் பேசிகிட்டு இருக்க, நாங்கள் இன்சல்ட் பண்ணுறோம், பட் நீ எப்பயாச்சும் வந்துட்டு நீங்கள் இன்சல்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியா, நீயுமே பேசாமல் தானே இருந்த அப்படின்றத சொன்னதும் அவனுக்கே அங்கே வந்துட்டு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. அங்கே ரொம்ப தண்ணியை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி லின்ட்ட சொன்னதுமே அவள் தான் அங்கே பிக்கப் பண்ணுறதுக்காக வர்றா. வீட்டுக்கு கொண்டு வந்து அங்கே படுக்க வச்சுட்டு கூட சேர்ந்து அவளுமே அங்கே வந்துட்டு ஹக் பண்ணி படுத்துக்கிட்டதுமே நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஷாக்காகிருது. நீ ஏன் நீங்கள் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும், நேற்று நைட்டு நீங்கள் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தீங்க, கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சப்போ என்னை சுத்தமாக நீங்கள் விடவே இல்லை, ஹக் பண்ணிவிட்டு விடவே மாட்டீங்கன்னு சொன்னதுமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாத, உன்னை மேரேஜ் ஜஸ்ட் வந்துட்டு நீ பெரிய பணக்காரின்றதுக்காக தான் பண்ணுறேன், வேறு ஒன்றுக்கும் கிடையாது, என்கிட்ட நீ அட்வான்டேஜ் எடுக்கணும்னு பார்த்தா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போனதுமே இவளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணதுமே இவன் எதுக்காக என்ன தொல்லை பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறா. பிறகு அங்கே லிஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வந்து வரப்போது போல், இந்த கான்ட்ராக்ட் கிடச்சா நம்ம கம்பெனிக்கு பெரிய விஷயமா இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே யார் காம்படிஷனுக்கு வர போகிறாங்கன்னு பார்த்தா ஜியோட பேருமே அதில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த டைம் வந்து அவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஆன்ட்டி வந்துடுறாங்க. என்ன ஆன்ட்டி பார்வையெல்லாம் சிரிப்பு இப்படி இருக்குன்னு சொல்லும்போது, நீ வந்து கண்டிப்பாக நான் சொன்ன பையனை வந்து மீட் பண்ண போகணும், நான் ஆக்ஷன் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அங்கே நீ போனேன்னா அந்த பையனை மீட் பண்ணலாம், 2 பேரும் சேர்ந்து டேட் பே பண்ணலான்னு சொன்னதும், டேட்டுக்கு யாராச்சும் ஆக்ஷன் பார்ட்டிக்கு அனுப்புவாங்களா, நீங்கள் வேறு எங்கேயாச்சும் அனுப்பிவிடுங்க, நான் போயிட்டு வரேன்னு சொன்னதும், அதெல்லாம் இல்லை, நீ போய் பாரு, உன்னை கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவளுமே வந்து ஓகேன்னு சொல்கிறான். அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது நம்மளோட ஹீரோ ஷென் தான். அங்கே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு அங்கே ஆக்ஷன் பார்ட்டிக்கு அங்கே உள்ளே கிளம்பி போனால் இவன் மட்டும் போனதும் அவன் பின்னாடி நின்றதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உள்ளே போகும்போது 2 பேருமே கையை பிடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், சரி ஓகே பிடிச்சிட்டு சரிதான்னு சொல்லும்போது, நான் யாருன்னு உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப அங்கே ஸ்கூலில் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. இவனும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கான், பட் ரொம்ப சைலண்ட்டான டைப், யார்ட்டையுமே எதுவுமே பேச மாட்டான் போல். நம்ம ஹீரோயின் அங்கே பேச போனாலுமே அவனுக்கு ரொம்ப ஷையாக இருந்திருக்கு, எல்லாருமே சேர்ந்து அவனை டீஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் தான் அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கா. சரி ஃபோட்டோஸ் எடுக்க போகிறாங்க, நீயுமே கூட சேர்ந்து வான் செட் அங்கே கூப்பிட்ருக்கா. இவன் அப்ராடுக்கு போய் அங்கே ஒரு சைக்காட்டிஸ்ட்டை மீட் பண்ணியிருக்கான். எனக்கு ஒரு கேர்ளை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, பட் நான் மட்டும் வந்து என்னோட லவர் சொல்கிற லெவலுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னோட கோலத்தனத்தை பற்றி அவன் சொன்னதுமே அவனை தைரியமாக வந்து அவனோட ஃபீலிங்ஸ்லாம் வெளிப்படுத்துறதுக்கு எல்லா ட்ரைனிங்குமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஃபீலாக இருந்திருக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்து ஜியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டால, நான் வந்து என்னோட லவ்வர் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பட் வந்துட்டு அது முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே கவலையாக இருந்திருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் எனக்கு புரிஞ்சு போச்சு நீ அது அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது அங்கே நம்ம ஜி வந்துடுறான். அங்கே அதை பார்த்ததுமே ஹீரோயின் ஐ திங்க் வந்து பார்க்கக்கூடாத மூஞ்சில் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன், இங்கே வா உள்ள வேமா போகலான்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு அவங்க வந்து போகும்போது அப்பயுமே அவன் பின்னாடியே வந்து கையை பிடிச்சிட்டு, இது யார் கூட சேர்ந்து நீ சுற்றிட்டு இருக்க, என்னை விட்டுட்டு நீ இவன் கூட போய் என்ன சுற்றுறான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த லின் வந்து ஐ திங்க் இவன் உன்னை விட்டதுமே அடுத்த செகண்டே வேறு ஒரு பர்சனை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டா போல அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. இவன் கையை பிடிச்சிட்டு விடுற மாதிரியே இல்லை. ஹீரோயின் கோவமாயிட்டு அவள் தலையில் இருக்க பின் எடுத்து அங்கே கையில் குத்தி விட்டுறா. என்ன தைரியம் தான் நீ அவரை இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரும்போது கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடா. எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து 2 பணக்கார குடும்பத்தை எதிர்த்து இந்த மாதிரி
மாதிரி பண்ணியிருப்போம், உன் நிலைமை என்ன ஆக போதும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப அப்போ அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இதுக்கு 2 முட்டாளுங்களா, சாங் ஃபேமிலியோட பொண்ணு இந்த பொண்ணு, இவங்க வந்து எவ்வளோ பெரிய வந்து பணக்காரவங்க, இவங்கள மாதிரி ஒரு ஆளை போய் எதுக்குறாங்களேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. ஐயோ கடவுளே, யார்கிட்ட வந்து இப்படி வம்புல திட்டோன்னு சொல்லிட்டு ரொம்பவே நோஸ் ஆகி போயிட்டு அங்கேருந்து போக வேண்டியதாகிடுது. கான்ட்ராக்ட் வந்து நம்ம ஹீரோயினோட கம்பெனிக்கு தான் கிடச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அவங்க வெயிட்டர்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாமே சர்வ் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் மேலே தெரியாமல் கொட்டிச்சுன்னு சொல்லி சாரி கேட்டதுமே, இருக்கட்டும் பரவாயில்ல, நான் ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டு வரேன்னு சொல்கிறா. நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த லின் வந்து ட்ரிங்க்கில் ட்ரக்கை கலந்து அவளுக்கு அந்த ட்ரிங்கை கொண்டு போய் கொடுங்க, அதுக்கப்புறம் ட்ரிங்கையும் மேலே கொட்டி விடுங்க, அப்படின்னா தான் அவள் வந்து ரூமுக்கு போவா, அவளை வந்து என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே உள்ளே போகும்போது வேற ஒரு பர்சனை வந்துட்டு உள்ளே அனுப்பி விட்டுட்டு அங்கே அவனை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அவள் வந்து வேற இவன் கூட அஃபேரில் இருக்கா வான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒரு பர்சன் உள்ளே போகிறத பார்த்துட்டு பார்த்தீங்களான்னு சொன்னதுமே அங்கே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிங்கப்படுத்தணும்னு. இவே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, நீ இப்படி கேவலமான வேலையெல்லாமா பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டாங்க. வந்துட்டு உள்ளே வந்து கதை ஓப்பன் பண்ணி போகிறான். போய் பார்த்தா அந்த ஆளை தான் வந்துட்டு பயங்கரமாக அடித்து அங்கே கட்டி வச்சுருக்கானுங்க. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப வந்து தலை சுற்றிட்டு இருக்கவுமே புரிஞ்சுக்குது ட்ரக்கு கலந்துருக்காங்கன்னு. எப்படி அங்கேருந்து வெளியே வந்துடுறா. அப்போ அங்கே ஷென் வரவுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு இப்போ ட்ரக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுன்னு சொன்னதும் அவன் வேமா தூக்கிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை அந்த ரூமில் வந்துட்டு யார் இருக்காங்க என்னன்னு பார்த்து அவங்க வழி பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ அதனால தான் அந்த பர்சனையுமே போட்டு அடித்து அங்கே வந்து கட்டி வச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ரிப்போர்ட்டர்ஸ் அந்த ஆள் எல்லாருமே சேர்ந்து அந்த வெயிட்ரஸ் எல்லாருமே சொல்லிடுறாங்க, இப்படி லின் தான் காசு கொடுத்து இதெல்லாம் பண்ண சொன்னான்னு. அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு ரொம்ப கோபமாயிட்டு, நீ எவ்வளோ தைரியம் தான் அவளுக்கு எதிராக இப்படிலாம் வேலை பண்ணியிருப்ப அப்படின்றத சொன்னதும் அவங்க ரொம்பவே வந்துட்டு போயிட்டு சாரி கேட்டுச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்மே, நீங்கள் பண்ண வேலையை இதுக்கப்புறம் திரும்ப பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக இல்லை உங்களை உயிரோட விட மாட்டோம், உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வேற அங்கே வந்துட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு இவளுக்கும் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயினை அங்கே அவங்க டப்பில் உட்கார வச்சுருக்கோமே, இப்போ வந்து உனக்கு எப்படி ஃபீல் ஆகிட்டு இருக்கு, இல்லை டாக்டரை கூப்பிடுவான்னு சொன்னதும், இல்லை நான் இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகே நான் வந்து வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனதும் ஹீரோயின், என் மேலே அவனுக்கு என்ன சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அவன் டக்குன்னு என்னை விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சேக்கு. நான் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்க விட மாட்டேன், ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் சாரி எல்லாமே கேட்குறான். அவன் இங்கே வந்து உங்களோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வருவாங்கன்னு சொல்லி தான் நீங்கள் வர சொன்னீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்கிறான். அவன் வந்து என்னை சீட் பண்ணியிருக்கான், லவ்வில் வந்துட்டு லாயலாக இருக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அது அவன்கிட்ட வந்து கிடைக்கல, ஸோ நான் அவன்கிட்ட திரும்பவுமே போக மாட்டேன்னு சொல்கிறா. பட் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து நான் இப்போ இன்னைக்கு வர்றதுக்கு என்னமோ அங்கே ரெடி ஆகிட்டேன் டேட்டுக்கு, பட் என் மனசில் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமே இல்லை, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்க முடியும்னு சொன்னதுமே, ஆமாம் லவ்வில் வந்துட்டு லாயவே முக்கியம்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உன்னை வந்து என்கிட்ட இருந்து எப்பயுமே பிரிய விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பிறகு இங்கே அவளை பார்த்தா அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி பேசினதுமே பயங்கரமாக அந்த ஆள் கத்திச்சிருக்காரு, 2 பணக்கார ஃபேமிலியை நீ எதிர்த்துருக்க, உன்னால் கம்பெனி எவ்வளோ லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு தெரியுமா, உன்னை மாதிரி பொண்ணெல்லாம் வர்றதுக்கு வராமல் இருந்திருக்கலான்னு சொன்னதும், ஜீ வந்து ஹெல்ப் பண்ணுவான், என்னை மேரேஜ் பண்ணிக்குவான்னு சொன்னதும், ஜீயுமே வீட்டுக்கு வந்தான், அவன் கூட சேர்ந்து இருந்த மேரேஜ் அவன் கேன்சல் பண்ணிட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஆத்திரம் அதிகமாகிடுது. அவங்க அப்பா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்துடாத, உனக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட யார்கிட்டயே கால் பண்ணி நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணணும், அதுக்கு சோசியல் மீடியாவில் அவளை பற்றின நியூஸ் எல்லாமே தப்பாக போட்டு விடுங்கன்னு சொல்கிறா. உன் நிலைமை என்னாக போகுது பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, நீங்கள் சோசியல் மீடியாவை பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்தா தான் புரியும்னு சொன்னதும் ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் கம்பெனிலுமே ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதில் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டேன், உன்னால் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கு பார்த்தியான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, உங்களுக்கு நான் இங்கே வந்ததே பிரச்சனை தானே, எல்லாத்தையும் ஆட்டைக்கு போடலான்னு பார்த்தீங்க, நான் இங்கே வந்ததுமே எல்லாமே என்னோட பேரில் வந்துருச்சேன்னு வைத்தறிச்சல், நீங்கள் வந்து இதை பற்றியெல்லாம் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, யார் வந்து தப்பு பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் வந்து இன்னும் ஒரே நாளில் முன்னுக்கு கொண்டு வருவேன், அவங்க வந்து தண்டனை அனுபவிப்பாங்க, இந்த கம்பெனியுமே நான் வந்து பார்த்துக்குவேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்கிறா. ஷென் அங்கே கால் பண்ணுறான், இப்போ வந்து நடந்துட்டுருக்க எல்லாத்த பற்றி எனக்கு தெரியும், நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே, அதெல்லாம் தேவையில்லை, இது என்னோட மேட்டர் தானே, நானே பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்கிறா. இங்கே அந்த ஜியை பார்த்து அவள் கழுதை பிடிச்சி நெரிச்சிட்டு, நீ என்ன தைரியம் தான் அவளை பற்றி இப்படி தப்பு தப்பாக சோசியல் மீடியாவில் போட்டிருப்ப, உன்னால் அவளோட ரெப்புடேஷனே கெட்டு போச்சு, ரெண்டாவது அவளுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு நஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், நீங்கள் அவளுக்காக அவ்வளோ தூரத்துக்கு பரிதாபப்பட்டுருக்கீங்களே, அவள் என்ன உங்களை உண்மையிலே லவ்வாக பண்ணிட்டுருக்கா சொல்லுங்கள், அவள் உண்மையிலே உங்களை லவ் பண்ணியிருந்தா 5 இயர்ஸ் அவங்ககிட்ட பூவன்னு போய் சொல்லியிருப்பாளா, இன்றைக்கி பணக்காரன் கிடைச்சதுமே உங்களை விட அங்கே வந்து
கழட்டி விட்டு போயிட்டாளா இல்லையா, அவங்கள லவ் பண்ணலன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்குமே கோவமாயிட்டு அவளை ரிவெஞ்ச் எடுக்க அங்கே ஒத்துக்கிறான். பட் வந்துட்டு இதுக்கு மட்டும் தான் அவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுவேன், ஆனால் இதனால் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன், நீ கனவு கூட காணாத அப்படின்றத சொல்கிறான். ஸோ அவளுமே அங்கே வந்துட்டு இப்போதைக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்கா. பேரண்ட்ஸ் வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு கோவமாயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜீலின்னு தானே, அவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோன்னு சொன்னதும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, நான் தான் இருக்கேன்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் உங்கள் அப்பா என்ன இன்னும் முடியாமல் வீட்டில் கிடக்குறான்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, எல்லாத்தையும் என்னால் வந்துட்டு சமாளிக்க முடியும், கண்டிப்பாக நான் வந்து சும்மா மட்டும் அவங்கள விட மாட்டேன்னு சொன்னதுமே நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ண வேணாம், நான் இருக்கேன்ல எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அங்கே சோசியல் மீடியாவில் என்னை பற்றி தப்பு தப்பாக எழுதியிருக்கானுங்க பார்த்தியா, அவனுங்க எல்லாத்துக்குமே வந்து கேஸ் போடுறதுக்கு லாயர்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணுங்கள், ரெண்டாவது நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னோட பேரில் அதை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த லீன் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணி அசிங்கப்படுத்தின வீடியோ தான். அங்கே நம்ம ஷெனுக்கு இதெல்லாமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவன் எங்கள் சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டான், நானும் இப்போ ஜியாவுமே சேர்ந்து கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு. ஸோ வீட்டுக்கு வரும்போது அவங்க பேரண்ட்ஸ் உண்மையிலே உன்னை எதிர்த்து நின்றவங்க எல்லாருமே பாரு இப்போ வந்து உனக்காக சப்போர்ட்டாக பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க, உன் பக்கம் எல்லாருமே வந்துட்டாங்க, அவங்க 2 பேர்த்தையும் தான் பயங்கரமாக வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் வந்து மேடம் இப்போ எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு, அந்த பிளாகர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் போஸ்ட் போட்டதில் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நம்மளோட சேல்ஸ்மேன்னு சொல்கிறாங்க. பிறகு அவங்க அங்கிள் அவங்க அந்த மேனேஜர் எல்லாமே வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உண்மையிலே நீ வந்துட்டு இன்றைக்கி நல்ல வேலை பண்ணிட்ட, உன்னால் வந்து நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ தெரியுமா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் ஷென் தான் சொன்னதுமே ஷென் என்ன பண்ணான்னு சொன்னதும் உனக்கு என்ன தெரியாதா, அவனுக்கு அவன் தான் நம்மளோட கம்பெனிக்கு ஏகப்பட்ட கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்குது, அப்புறம் உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறப்ப தான் அவன் போஸ்ட் போட்டிருந்தான்ல அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோக்கு மரியாதைன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதை பற்றி கேட்டதுமே ஆமாம் மேடம் உங்களுக்கு இதை பற்றி தெரியாதா, சார் வந்துட்டு ரொம்ப வருஷமாகவே இப்படி தான் பண்ணிட்டுருக்காரு, ஐ திங்க் வந்து அவருக்கு உங்கள் மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குது போல், நீங்கள் இதை பற்றி கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் ஷென்னை மீட் பண்ணுறதுக்காக போனால் அந்த இடத்துக்கு வந்து கையை காலை பிடிச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்கா, தயவு செஞ்சு கோர்ட்டில் வந்து கேஸை வாபஸ் வாங்கிடு, என்னால் வந்து முடியாது, எனக்கு லாயர் ஹைப் பண்ணுறது கூட காசு இல்லை, ரெண்டாவது என் வீட்லேயுமே என்னை ஏற்றுக்காமல் துரத்தி விட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா, என் பண்ண தப்புக்கு தான் நம்ம பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறேன் அப்படின்றத சொல்லும்போது எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்ததுமே இப்போ இதெல்லாமே நீ வேணுக்குன்னு தானே பண்ணிகிட்ருக்க, எனக்கு நல்லாவே தெரியும், இவங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி நீ இப்போ என்னை வந்து சிம்பதி கிரியேட் பண்ணி எனக்கு கெட்டவ மாதிரி காமிக்கலான்னு ஐடியா பண்ணுறியான்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம ஷென் வந்துடுறான், அவள் வந்து எந்த கேஸையுமே வாபஸ் வாங்க மாட்டா, உன் கூட தப்புக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னதும் அவள் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நான் செத்து போயிடுவேன், இதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லுவேன்னு சொல்கிறா. பட் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, சாகுறதுனா சாவு அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ அவளையுமே அங்கே வந்துட்டு பிடிச்சி இழுத்துடுறாங்க, எனக்கு என்ன தெரியாதா இதெல்லாம் யார் பண்ணிகிட்ருக்காங்கன்னு, அந்த ஜிஎன்ஸ் நீயும் சேர்ந்தானே வந்து ஐடியா பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் பேசும்போது நம்ம ஹீரோயின் நீ என்ன லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இப்போ கிடையாது ஸ்கூலில் படிக்கிறப்ப இருந்தே நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு, நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கியா, நான் உனக்காக வந்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். உன்னையும் ஜியுமே லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு என் மனசு ரொம்பவே உடஞ்சி போச்சு, பட் கடவுள் எனக்கு திரும்ப இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இந்த வாய்ப்பை நான் நழுவ விடலைன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் பட் இப்போதைக்கு என் மனசில் அப்படி என்ன இல்லையேன்னு சொன்னதுமே பட் நான் உனக்காக நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லும்போது அங்கே ஜீக் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே நீ என்ன நினச்சிட்ருக்கா, அவள் ஒன்றை லவ் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறியா, 5 இயர்ஸ் அவள் எனக்காக வந்து பூவராக இருந்தவ, ஸோ கண்டிப்பாக அவள் ஒன்றை விட்டுட்டு என்கிட்ட கூடி சீக்கிரம் வந்துடுவா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிளியர் ஆச்சுனான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அவன் கூட ஃபைட் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் வந்ததுமே என்ன சண்டைன்னு சொல்லி கேட்டதும் நல்ல மனுஷனே கிடையாது, இவன் ரொம்ப தப்பான பர்சன், இவனுக்கு சைக்காலஜிக்கலாக பிரச்சனை இருக்குது, இவன் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கான், இந்த மாதிரி ஒரு மென்டல் கண்டிஷன் இருக்கவன் கூட நீ மேரேஜ் பண்ணினா உன் லைஃப் எப்படியும் ஸ்மூத்தாக இருக்கும், ப்ளீஸ் நான் வந்துட்டு தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு என்கிட்ட வந்துடுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, ஆனால் உன் கூட சேர்ந்து நான் வருவேன்னு சொல்லிட்டு நீ கனவுளோட நினைக்காத, ஏன்னா உனக்கு எனக்கு எதுவுமே ஒத்து வராது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின்கிட்ட நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டது என்னமோ உண்மைதான், பட் எனக்கு தைரியம் வர வச்சு நான் வந்து உன்கிட்ட என்னோட லவ்வை சொல்லணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ முயற்சி பண்ணி என்னவே மாற்றிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவன் கூட சேர்ந்து போனதுமே இதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அழுதுட்ருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கால் பண்ணி அசிஸ்டண்ட்டை அவனோட கம்பெனி
கம்பெனி கூட இப்போ ஆன்கோயிங்காக போயிட்டுருக்க எல்லா கான்ட்ராக்டையுமே கேன்சல் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதுமே அங்கே அவனுக்கு கால் வந்துடுது. இப்படி எல்லாருமே வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம சேல்ஸ் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு, லாஸாகவும் போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகி போயிட்டு அங்கே வந்துட்டு அவன் நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கான். அவட்ட வந்து பேசி ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கலான்னு. பட் அவங்க நம்பரவே பிளாக் பண்ணியிருக்கா. இவனுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அவன் மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறான். தயவு செஞ்சு எனக்காக நீ ஒரே ஒரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ், என்னை விட்டுட்டு நீ போயிடாதான்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சும் போது அங்கே வந்து நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்போ என்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப இப்படி வந்து கம்பெனி எல்லாமே பேங்க்ராப்ட் ஆக போகுதுன்னு சொன்னதும் நான் வந்து எதுவுமே உன்னை பண்ணலை, நான் உன் மேலே அப்படி வன்மத்தையும் காட்ட விரும்பலைன்னு சொன்னதும் பட் ஷென் வந்து உனக்காக என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம ஷென் வந்துடுறான். என்னை பார்த்து இப்போ என் கூட சேர்ந்து வரையான்னு சொல்லிட்டாங்க. ஷென் கேட்டதுமே கண்டிப்பாக போகலான்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ இப்படிலாம் எங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, உனக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவனை வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. நீ வந்து இப்போயாச்சும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கியா, நான் உண்மையிலே ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன் ப்ளீஸ் அப்படின்ற சட்டி கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே சந்தோஷமாகிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.